இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தா பாண்டியன் மறைவுக்கு மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதுபெரும் பொதுவுடைமை போராளி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தா பாண்டியன் மறைவையொட்டி அறந்தாங்கி வஉசி திடலில் இருந்து மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணைச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த இறுதி ஊர்வலத்தில் பெரிய கடை வீதி, தாலுகா அலுவலக சாலை, காந்தி பூங்கா சாலை வழியாக பேருந்து நிலையம் அருகே நிறைவு பெற்றது. தபால் அலுவலகம் எதிரே வைக்கப்பட்டிருந்த தா பாண்டியன் உருவப்படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளரும் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தூணாக விளங்கிய எங்களுடைய அன்பு தலைவர் தா பாண்டியன் எம்பி அவர்கள் இன்று காலை 10 மணி அளவில் இன்றைக்கு அகாலம் மரணமடைந்திருக்கிறார்கள். அவருடைய இறுதி உறவு நாளை மாலை 3 மணி அளவில் அவருடைய சொந்த ஊரில் உசிலம்பட்டியில் நடைபெற இருக்கிறது. அந்த ஒப்பற்ற தலைவரை பற்றி சில வரலாற்று குறிப்புகளை இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது, இவருடைய மாணவர் பருவத்தில் பொதுவுடைமை இயக்கத்தில் தொடங்கியவர் காரைக்குடியில் இருக்கிற அலாப்பா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக, சென்னை வழக்கறிஞராக, ஜனசக்தி பத்திரிகை ஆசிரியராக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக நீண்ட நாட்கள், அதே போல பாராளுமன்ற